நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா? ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு மூத்த சகோதரன் யார் என்று? ஸ்ரீரங்கம் கோயில் கட்டப்படுவதற்கு முன்பே இருந்த ஒரு திவ்ய தேசம். அங்குதான் பெருமாள் இன்றும் வலது கையில் அப்பக்குடத்தை அணைத்துக் கொண்டு சயனம் செய்கிறார். ஆம், இதுதான் கோவிலடி அப்பக்குடத்தான் திருக்கோயில். இன்றைக்கு நான் உங்களை அழைத்துச் செல்லப் போகிறேன். ஒரு மன்னனின் சாபம் எப்படி போனது? மார்க்கண்டேயருக்கு யமபயம் எப்படி நீங்கியது? நம்மாழ்வார் தன் கடைசி பாசுரம் எங்கே பாடினார்? எல்லாம் இந்த ஒரு கோயிலில்தான் நடந்தது. 20 நிமிஷம் மட்டும் உங்களோட இருங்கள். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் இந்த கோயிலுக்கு போக வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு தோன்றும். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கல்லணைக்கு அருகில் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது. பழைய பெயர் திருப்பேர் நகர். 108 திவ்ய தேசங்களில் 6வது திவ்ய தேசம். பஞ்சரங்க க்ஷேத்திரங்களில் ஒன்று. ஸ்ரீரங்கப்பட்டினம், ஸ்ரீரங்கம், இண்டலூர், இன்னும் ஒரு ரங்கம். இவற்றோடு சேர்ந்து இந்த கோவிலடியும் பஞ்சரங்கம். மூலவர் அப்பக்குடத்தான் அப்பால ரங்கநாதர். தாயார் இந்திராதேவி மற்றும் கமலவல்லி. உற்சவர் அப்பால ரங்கநாதர். கோலம் புஜங்க சயனம், மேற்கு நோக்கி, வலது கையில் அப்பக்குடம். இன்றும் இரவுக்கு ஒரு முறை மட்டும் இந்த பெருமாளுக்கு அப்பம் படைக்கப்படுகிறது. 108 திவ்ய தேசங்களில் இப்படி அப்பம் படைக்கும் ஒரே தலம் இதுதான். இப்போது கதைக்கு வருவோம். ஒரு காலத்தில் உபமன்யு என்ற மன்னன் இருந்தான். ஒரு நாள் துர்வாச முனிவர் வந்தார். மன்னன் சரியாக மரியாதை செய்யவில்லை. கோபமடைந்த துர்வாசர், நீ உன் பலத்தையும் செல்வத்தையும் இழப்பாய் என்று சபித்தார். மன்னன் கண்ணீர் விட்டு கெஞ்சினான். முனிவர் சொன்னார், பலசவனம் என்ற இந்த இடத்தில் தினமும் 1,00,000 பேருக்கு அன்னதானம் செய், அப்போது சாபம் நீங்கும். மன்னன் அரண்மனையை விட்டு இங்கேயே வந்து அன்னதானம் தொடங்கினான். மாதங்கள் கடந்தன. ஒரு நாள் ஒரு வயோதிக அந்தணர் வந்தார். மன்னன் உணவு கொடுத்தான். அந்த அந்தணர் அன்றைய தினம் தயாரிக்கப்பட்ட எல்லா உணவையும் ஒருவரே சாப்பிட்டு முடித்தார். மன்னன் ஆச்சரியப்பட்டான். அப்போது அந்தணர் சொன்னார், என் பசி இன்னும் அடங்கவில்லை, எனக்கு ஒரு குடம் அப்பம் வேண்டும். மன்னன் உடனே அப்பம் தயாரித்து குடத்தில் கொடுத்தான். அந்தணர் அந்த அப்பக்குடத்தை வாங்கிய உடனே சாபம் நீங்கியது. அந்தணர் உருவம் மாறி ஸ்ரீமன் நாராயணனாக காட்சி தந்தார். அன்றிலிருந்து அவர் அப்பக்குடத்தான் என்று அழைக்கப்படுகிறார். இன்றும் மூலவர் வலது கையில் அந்த அப்பக்குடத்தை அணைத்தபடியே இருக்கிறார். இது மட்டுமில்லை, மார்க்கண்டேயருக்கு எம்பயம் போக்கிய தலம் இது. இந்திரனின் கர்வம் அழிந்த தலம் இது. நம்மாழ்வார் தன் கடைசி பாசுரத்தை இங்கேயே பாடி இங்கேயே வைகுண்டம் அடைந்தார் என்பது ஐதீகம். இப்பொழுது கோயில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். 21 படிகள் ஏறினால் தான் கோயில் வாயில். 3 நிலை ராஜகோபுரம். உள்ளே நுழைந்தால் மேற்கு நோக்கி சயனம் செய்துள்ள பெருமாள். வலது கையில் அப்பக்குடம். அருகில் ஸ்ரீதேவி பூதேவி. இந்த கோயில் ஸ்ரீரங்கத்திற்கு முன்பே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் கோவிலடி என்ற பெயர். கோயிலுக்கு அடிசமமாதி. தலவிருட்சம் பிரசைமரம். தீர்த்தம் இந்திர புஷ்கரிணி. இன்னும் ஒரு சேபர். இந்த தலத்தில் பெருமாளுக்கு தினமும் இரவு அப்பம் படைக்கப்படுகிறது. மற்ற 107 திவ்ய தேசங்களில் இல்லை. நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகியோர் மொத்தம் 33 பாசுரங்கள் பாடியுள்ளனர். நம்மாழ்வார் இங்கேயே கடைசி பாசுரம் பாடி மோட்சம் அடைந்தார் என்பதால் இந்த தலம் முக்தி தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து வழிபட்டால் என்ன பலன்? பரம்பரை சாபம், குடும்ப சாபம் நீங்கும், யமபயம் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தீராத பிரச்சனைகள் விலகும், இறுதி காலத்தில் வைகுண்டம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை. நண்பர்களே, ஸ்ரீரங்கம் பெருமாளின் மூத்த சகோதரன் நிற்கும் இந்த அற்புத தலத்தை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லையா? ஒரு முறை சென்று பாருங்கள். அப்பக்குடத்தை அணைத்தபடி சயனம் செய்துள்ள பெருமாளை தரிசித்தால் மனசுக்குள் ஒரு அமைதி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்து கமெண்ட்ல அப்பக்குடத்தான் திருவடி என்று எழுதுங்கள். ஷேர் சைடை உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புத திவ்ய தேசத்துடன் சந்திப்போம். அதுவரை எல்லோருக்கும் பெருமாள் அருள் கிடைக்கட்டும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.